இதுவும் என்ன அப்படின்னா அயன் எலக்ட்ரான் மெத்தட் படி தான். இப்போ பாருங்க என்ன ஆகும் அப்படின்னா Cr2O7 2- ப்ளஸ் H- ப்ளஸ் H ப்ளஸில் போட்டால் நமக்கு என்ன ஆகும்னா Cr3+ ஆகும், நமக்கு அயோடினாவும் மாறும். சரியா? ரைட். இப்போ வாங்க ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிப்போம். நம்ம இங்கே குரோமியம் இருக்குது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். 2x அப்புறம் -14 = -2. அப்போ 2x இந்த -14 இங்கிட்டு போச்சுன்னா +14 மாறும். அப்போ 12. அப்போ x = +6 மாறும். இங்கே வந்து என்னன்னா +6 ஆக்சிஜன் ஸ்டேட். அயன் என்ன பண்ணிருக்கு -1லேருந்து 0 ஆயிருக்கு. சரி, இப்போ குரோமியம் +6லேருந்து +3 ஆயிருக்குன்னா என்ன பண்ணிருக்கணும், இது வந்து 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இது I- I0 மாறணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கும், இது ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்கும். சரியா? ரைட். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே 2 குரோமியம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 2 × போட்டணும். அப்போ 6. அப்போ இது இங்கே போயிடணும், இது இங்கே வரும். அப்போ என்ன வரும் கவனிங்க, நமக்கு Cr2O7 2- ப்ளஸ் 6I- ப்ளஸ் H+ gives Cr3+ ப்ளஸ் I2 இப்படி வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு தெரியணும், இங்கே குரோமியம் வந்து 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, முன்னாடி 2 போட்டுருங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே 6 I- இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, 3 போட்டுருங்க. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, இங்கே 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம 7 வாட்டர் மாலிகுலை போடணும். வெரி குட். இப்போ நீங்கள் 7 வாட்டர் மாலிகுல் போட்டனால இங்கே ஹைட்ரஜனோட எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்குன்னா 14 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது, நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. முன்னாடி 14 போட்டுருங்க. அப்போ இதுதான் இதனுடைய பேலன்ஸ் ஈக்குவேஷன். புரிஞ்ச தங்கங்களா? ரைட்.